கடவுளை காண வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று விரும்பி பயணம் மேற்கொண்டார் பெண் ஒருவர். நகரத்துக்குள் நுழைந்தார். அங்கே மிகப்பெரிய கோயில் ஒன்று இருந்தது. அந்த கோயிலின் உள்ளே ஒரு தொலைபேசி வைக்கப்பட்டிருந்தது. அது தங்கத்தால் ஆன தொலைபேசி. அதன் அருகில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: இந்த தொலைபேசியின் மூலம் நேரடியாக கடவுளிடம் பேசலாம். கட்டணம் ரூபாய் 50,000 மட்டுமே. அதை கண்டு மலைத்து போனவர், நம்மிடம் அவ்வளவு பணம் ஏது என்று எண்ணியவாறு கோயிலிலிருந்து வெளியே வந்தார். தொடர்ந்து நடந்தார். அங்கே மற்றொரு கோயிலை கண்டார். அந்த கோயிலின் உள்ளே சென்றார். அங்கும் ஒரு தொலைபேசி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார். அது பித்தளையால் ஆன தொலைபேசி. அதன் அருகில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: இதன் மூலம் கடவுளிடம் நேரடியாக பேசலாம். கட்டணம் ரூபாய் 25,000 மட்டுமே. கையில் அவ்வளவு பணம் இல்லாததால் அங்கிருந்தும் புறப்பட்டார். நகரை விட்டு புறநகர் பகுதிக்கு வந்தார். அங்கு ஓட்டினால் வேயப்பட்ட ஒரு கோயில் இருந்தது. அங்கும் ஒரு தொலைபேசி இருந்தது. அது சாதாரண தொலைபேசி. அங்கு இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: இதன் மூலம் கடவுளிடம் நேரடியாக பேசலாம். கட்டணம் ரூபாய் 500 மட்டுமே. தொடர்ந்து நடந்தார். புறநகரையும் தாண்டி கிராமத்து பக்கம் வந்துவிட்டார். இங்கே கோயில் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அதோ அங்கே என்று ஒரு குடிசையை காட்டினார்கள். அதன் உள்ளே போனார். அங்கே ஒரு சாமி இருந்தது. தொலைபேசி இல்லை. ஆனால் அறிவிப்பு பலகை மட்டும் இருந்தது: இங்கே கடவுளோடு நேரடியாக பேசலாம். கட்டணம் எதுவும் கிடையாது. தவக்காலம் இறைவனோடு நமக்குள்ள உறவை மிகுதிப்படுத்த அழைப்பு கொடுக்கும் காலம். அந்த உறவை புதுப்பித்து கொள்ள வாய்ப்பு தரும் காலம். இறைவனிடம் நாம் எவ்வாறு வேண்டுவது என்பதை இயேசுவே கற்றுத்தருகின்றார். கடவுளை தந்தை என்று அழைக்க உரிமையை கொடுக்கின்றார். இறைவனை போற்றுவதும் புகழ்வதும் நன்றி செலுத்துவதும் ஜெபம்தான். நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் ஜெபிப்பது ஜெபம் அல்ல. எனவே அழகிய ஒரு இறைவேண்டலை இயேசு நமக்கு கொடுக்கின்றார். இந்த இறைவேண்டலை நாம் பலமுறை ஜெபிக்கின்றோம். அதன் பொருள் உணர்ந்து ஜெபிக்கின்றோமா? உண்மையிலேயே அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற உட்கூறுகளை, அம்சங்களை நாம் உள்வாங்கி ஜெபிக்கின்றோமா? அதனுடைய முக்கியமான ஒரு அம்சமாக மன்னிப்பு இருக்கிறது என்பதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார். இது மன்னிப்பின் காலமும் கூட. இறைவனின் மன்னிப்பை கேட்கும் நாம் பிறரையும் மன்னிக்க முயற்சிகளை மேற்கொள்வோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தட்டும்.